ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஃப்பில் வந்துருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிஎஃப் பாஸ்புக் எல்லாமே இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல்லே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சில அப்டேட் வந்து இருக்குது. அதை பற்றின தகவல் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் போய் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இபிஎஃப்ஓ லான்ச்சஸ் பாஸ்புக் லைட் ஃபார் ஃபாஸ்டர் கிளைம் செட்டில்மெண்ட், ரெடியூஸ்டு ப்ராசஸிங் டைம், செக் வாட் வில் சேஞ்ச் வித் திஸ். அதாவது இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டலில் பாஸ்புக் லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா பிஎஃப் மெம்பர் எல்லாருக்குமே இந்த பாஸ்புக் லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த இபிஎஃப்ஓ மெம்பர் பாஸ்புக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. பட் அதில் நம்ம ஒவ்வொரு டைம் போய் லாகின் பண்ணி அது அது ஓடிபி கேட்டு அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் வந்து யூஎன் மெம்பர் போர்ட்டலில் போய்ட்டு கிளைம் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது. அப்படிங்கிறதுனால இந்த பாஸ்புக் லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல்லே நீங்கள் போய்ட்டு உங்கள் பாஸ்புக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அனெக்சர் கே வந்து இப்போ ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அனெக்சர் கேவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டலில் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மெம்பர் போர்ட்டல் ஓப்பன் ஆகிட்டு உங்களுடைய யூஎன் நம்பர் பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வருது பாருங்கள். 4 successful login day attempts remaining. After that claim filing will be blocked. ஸோ எத்தனை டைம் வேணால் நம்ம லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இப்போ வந்து அதை லிமிட்டேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 6 டைம் மட்டும் தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து லாகின் பண்ண முடியாது. சரி, அதுக்கு மேலே லாகின் பண்ணலாம், பட் உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ மெம்பர் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த வியூ அப்படிங்கிறதுல போனீங்கன்னா பாஸ்புக் லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசாக நியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இந்த பேஜ் லோட் ஆகிட்டு இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு 5 கான்ட்ரிபியூஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கடைசி 5 வந்து நீங்கள் உங்களுடைய பிஎஃப் மெம்பர் ஐடி எது வந்து லைவில் இருக்கோ அதில் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு, லாஸ்ட் 5 மாதத்தில் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ, பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை தனியாக நான் ஒரு பர்டிகுலர் மெம்பர் ஐடி மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த செலக்ட் மெம்பர் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த உங்களுடைய மெம்பர் ஐடி எந்த மெம்பர் ஐடியினுடைய பாஸ்புக் பார்க்கணுமோ அதை ஜஸ்ட்டு வியூ பாஸ்புக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பாஸ்புக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு முதற்கொண்டு எல்லாமே கீழே அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ கீழே வந்துடும் கிராண்ட் டோட்டல் அப்படின்னு போட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு வந்துடும். இதை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுனாலும் இந்த வெப்சைட் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம போயிட்டு அதில் இப்போ மெம்பர் பாஸ்புக் வந்து இது மெம்பர் போர்ட்டல் வெப்சைட் ஓப்பன் ஆகும்போது பாஸ்புக் வெப்சைட் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸஸ் வந்து நிறையா இருக்குது. அதை ரிசால்வ் பண்ணதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, பயன்படுத்தி பாருங்கள். ரெண்டாவது, ஆன்லைன் சர்வீசஸில் டவுன்லோட் அனெக்சர் கே அப்படிங்கிறது ஏற்கனவே ஒன்று இருக்கும். அதாவது அனெக்சர் கே அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ அந்த மாதிரி வந்து தூக்கிட்டு இந்த ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த அனெக்சர் கே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க, ஃபார்ம் 13 யூஸ் பண்ணி எப்போ வந்து பிஎஃப் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த ரெக்வஸ்ட்டுக்கு நேராக லாஸ்ட் காலமில் பாருங்கள், மெம்பர் ஆக்ஷன் ஆர் டவுன்லோட் அனெக்சர் கே அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். டவுன்லோட் ஐக்கான் வந்து போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அனெக்சர் கே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்டேட்டு. 2 பயனுள்ள ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஸோ ஒன்று வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 6 டைமுக்கு மேலே லாகின் பண்ணீங்க அப்படின்னா கிளைம் வந்து சப்மிட் பண்ண முடியாது. ரெண்டாவது, பாஸ்புக் லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இந்த வெப்சைட்டில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பாஸ்புக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாஸ்புக் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். மூணாவது, அனெக்சர் கே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.